ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்கமிங் ஐபிஓ ஆன ஒரு விண்ட்லாஸ் பயோடெக் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் விண்ட்லாஸ் பயோடெக் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆன இயர் பார்த்திங்கன்னா 2001. விண்ட்லாஸ் பயோடெக் பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் கான்ட்ராக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சிடிஎம்ஓ சர்வீஸான ப்ராடக்ட் டிஸ்கவரி பண்ணுறது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, லைசன்சிங் பண்ணுறது, கமர்ஷியல் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ட்லஸ் பயோடெக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேட் ஜென்ரிக் அண்ட் ஓடிசி மார்க்கெட்டில் செல் பண்ணுறதா சொல்கிறாங்க. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருக்கும்ல, அதோட க்ரானிக் தெரப்பட்டிக் கேட்டகரிக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 3 வெர்டிகல்ஸாக ஆப்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து சிடிஎம்ஓ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், செகண்ட் வந்து டொமஸ்டிக் ட்ரேட் ஜென்ரிக் அண்ட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இந்த 3ல் தான் இவங்க பிஸ்னஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். இவங்க ஒரு லீடிங் ஃபார்மா கம்பெனிஸில் இருக்க எல்லாருமே இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. லீடிங் ஃபார்மா கம்பெனினா ஃபைசர் லிமிடெட், சனோஃபி இந்தியா லிமிடெட், கேடில் ஹெல்த் கேர், எம்க்யூர் டெக்னாலஜிஸ், எரிஸ் லைஃப் சயின்ஸ், இன்ஸ்டா ஃபார்மசூட்டிக்கல்ஸ், டைபிக் லேபோரட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட், இவங்களாம் முக்கியமான கஸ்டமராக இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா தேராதூனில் லொக்கேட் ஆகிருக்கு. இன்ஸ்டால்டு ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 7063.83 மில்லியன் டேப்லெட்ஸ் பெர் கேப்சூல். அது போக 54.46 மில்லியன் பவுச் பெர் சாக்கெட் அண்ட் 61.808 மில்லியன் லிக்விட் பாட்டில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னெல்லாம்னு பார்க்கலாம். இவங்க வந்து லீடிங் மார்க்கெட் பிளேயராக இருக்காங்க டொமஸ்டிக் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் சிடிஎம்ஓ செக்மெண்ட்டில். இவங்களோட ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா க்ரானிக் தெரப்பட்டிக் கேட்டகரியில் தான் இருக்குது. டேராதூன் உத்தராகண்டில் இருக்குல்ல, அங்கே வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கிறது ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் ப்ராடக்ட்ஸில் இவங்க கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ரோபஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறாங்க. கம்பெனி ப்ரொமோட்டர்ஸில் யாருன்னு பார்க்கலாம். அசோக் குமார் விண்ட்லாஸ், ஹிதேஷ் விண்ட்லாஸ், மனோஜ்குமார் விண்ட்லாஸ் அண்ட் ஏகேடபிள்யூடபிள்யூபிஎல் ஃபேமிலி பிரைவேட் ட்ரஸ்ட், இவங்களாம் தான் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன் மில்லியன்ஸில் தான். நம்ம பார்க்க போகிற வருஷம் பார்த்திங்கன்னா 31 மார்ச் 2018 பார்க்க போகிறோம். டோட்டல் அசட் அஸ் ஆன் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 2898.87 இருக்குது. 31 மார்ச் 2019 2981.80 இருக்குது. 31 மார்ச் 2020 3384.88 இருக்குது. 31 மார்ச் 2020 3158.83 இருக்குது. டோட்டல் ரெவன்யூ அசான் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 3565.76 இருக்குது. 31 மார்ச் 2019 3115.25 இருக்குது. 31 மார்ச் 2020 3313.39 இருக்குது. 31 டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா 3230.94 இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2018 111.98 இருக்குது. 31 மார்ச் 2019 638.22 இருக்குது. 31 மார்ச் 2020 162.13 இருக்குது. 31 மார்ச் 2020 96.74 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 4 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேராதூனில் இருக்க இவங்க பிளான்ட் இருக்குல்ல, அதில் பிளான்ட் 4க்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றாங்க. தேர்டு வந்து ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் ஆஃப் கம்பெனி பாரோவிங்ஸ். ஃபோர்த் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்.
இப்போ ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகுறது 4th ஆஃப் ஆகஸ்ட். ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது 6th ஆஃப் ஆகஸ்ட். இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 பெர் ஈக்விட்டி ஷேர். ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 448லேருந்து 460. மார்க்கெட் லாட் வந்து 30 ஷேர். ஸோ மினிமம் ஆர்டரும் 30 ஷேர். லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி. இஷ்யூ சைஸ் வந்து 401.54 crore. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 165 crore. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 236.54 crores. ஐபிஓ டைம் டேபிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்கன்னா 4th ஆஃப் ஆகஸ்ட். ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது 6th ஆஃப் ஆகஸ்ட். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட்டு வந்து 11th ஆஃப் ஆகஸ்ட். ரீஃபண்ட் வருது 12th ஆஃப் ஆகஸ்ட். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் வருது 13th ஆஃப் ஆகஸ்ட். ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 17th ஆஃப் ஆகஸ்ட். ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் ஐபிஓ ரிஜிஸ்டராக இருக்காங்க. லீட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். டிஐஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட், ஐஏஎஃப்எல் ஹோல்டிங் லிமிடெட், எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் லிமிடெட். இவங்கள தான் லீட் மேனேஜர்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வின்லாஸ் பயோடெக் லிமிடெட் ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். கம்பெனி பற்றி, அவங்க ஃபினான்ஷியல்ஸ் பற்றி, எந்த டேட்டில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க தமிழ் போல் வளர்வோம்.